கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்தியாவை தற்போது உருக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஒரே நாடு ஒரே தேர்வு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. விரைவில் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் பாஜகவுடைய உயர்ந்த நோக்கம், கொள்கை. நீங்கள் அவங்க அஜெண்டா ஆர்எஸ்எஸ் கொடுக்குறாங்க. நூற்றாண்டு கால கனவு ஆர்எஸ்எஸ் இப்போ நூற்றாண்டு காலத்து நோக்கி போயிட்டுருக்கு ஆர்எஸ்எஸ். அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 370 நீக்கணும். இது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு. மோடி இரண்டாவது முறை பிரதமராக வந்தவுடனேயே 370 நீக்கினார். அதை போன்றுதான் ராமர் கோயில் கட்டுவது, அதை கட்டி முடிச்சிட்டாங்க. பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். அதையும் அவங்க அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது. இது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஒற்றையாட்சி முறை வர வேண்டும், ஒன்றியத்தில் அதிகாரம் குவிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பிரதமர் பதவி எடுக்கப்படும். அதிபர் ஆட்சிக்கு தயார்படுத்துகின்ற ஒரு முன்னோட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஜனநாயகத்திற்கு அடிக்கப்படுகின்ற ஒரு சாவு மணிதான் இந்த திட்டம். இது நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படாது என்று கருதுகிறேன். நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியா சிதறுண்டு போகும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதாவது அதிபர் ஆட்சி முறை என்பது சர்வதிகார முறை. இந்த சர்வதிகார முறைக்கு பாஜக இந்தியாவை அழைத்து செல்கின்றது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற திட்டமாகும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், சாத்தியமில்லாத ஒன்று. நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்ற தேர்தல் தேசிய அளவில், ஒன்றிய அளவில் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து நடைபெறுகின்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த மாநிலத்துடைய பிரச்சனையை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்த ஒன்றியத்தில், நகர சபையில், அந்த வார்டில், பஞ்சாயத்தில், ஊராட்சியில் கூடிய பிரச்சனையை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல். எப்படி வாக்கு கேட்குறது? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத கூட்டணி எதிர்த்து மதச்சார்பற்ற கூட்டணி ஜனநாயகத்தை காப்பாற்றப்படுகின்ற ஒரு தேர்தலாக முன்வைத்தோம். அதே மாதிரி மாநிலத்தை பொறுத்தளவில் இந்த மாநிலத்தில் கூடிய பிரச்சனையை முன்வைத்து சட்டமன்ற தேர்தலில் பார்க்கணும். எப்படி ஒரே தேர்தலில் ஒரே நாட்டை எப்படி அணுக முடியும்? செலவை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 லட்சம் கோடியை அதானி போன்ற, அம்பானி போன்றவர்களுக்காக வரிச்சலுகை பண்ணது மட்டுமல்ல, 14 லட்சம் கோடியை இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் ஆட்டையை போட்டு ஓடிட்டான் வெளிநாட்டுக்கு. நீங்கள் அதை வசூல் பண்ணி கொடுங்க. அதில் ஒவ்வாத காரணங்களை, பொருத்தமில்லாத காரணங்களை முன்வைக்கின்றார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் இருக்கட்டும், இந்தியா முழுக்க ஒரே சுடுகாடு கொண்டு வர தயாரா? முடியுமா? நான் வாழ்கிறத பற்றியே பேசலை. கடைசி மனுஷன் போய் சாகுற இடம் தான் சுடுகாடு. சுடுகாடு இன்னைக்கு ஒரே சுடுகாடை உருவாக்க முடியுமா? இல்லை, அதற்கான ஒரு அடிப்படையாக அதெல்லாம் பார்க்கலாம்ல.
எப்படி இதனால் எப்படி அடிப்படை வரும்? இந்த ஒரே தேர்தல்னால அதற்கான அடிப்படை எப்படி வரும்? இது சர்வதிகாரம் தான். சர்வதிகாரத்துக்கு மத்தியில் ஆட்சியை குவித்து கொண்டு ஒரு அதிபர் முறையை கொண்டு வந்துட்டு மாநிலங்களை பூராமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாநிலங்கள் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால், மாநிலங்கள் என்பது அவங்களுக்கு ஒரு ஒன்றியம். இப்போ நம்ம திருப்பரங்குன்ற ஒன்றியம், கடமலைக்குண்டு மயிலாடும்பாறை ஒன்றியம், வத்தலக்குண்டு ஒன்றியம், தேனி ஒன்றியம், ஆண்டிபட்டி ஒன்றியம் மாதிரி தமிழ்நாடு ஒரு ஒன்றியம். அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இதற்கான அடித்தளத்தை உருவாக்குறாங்க. மாநிலங்கள் இருந்தால் தானே தமிழ்நாடு, அப்படின்னா தான் திராவிட மாடல். இங்கே கேட்பான், அனைவருக்கும் அனைத்து ஜாதி அர்ச்சனாளர்னு சொல்லுவான். இந்து கோயில்கள் எல்லாம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். இங்கே தான் மாநில சுயாட்சி கேட்குறான். இங்கே தான் வந்து நீட்டை எதிர்க்கிறான். இங்கே தான் நம்முடைய அன்னை மொழி தமிழுக்கு ஆபத்தென்றால் ஆதிக்கு இந்தி எதிர்க்கிறான். நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு எங்கே கூட நிப்பாட்டுன்னு கேட்டால், ஒரே உணவு, ஒரே மதம், ஒரே மொழி. ஒரு மதம் எந்த மதம்? அதுதான் இந்து மதம். ஒரே மொழி, அதுதான் சமஸ்கிருதம். ஒரே மொழி, ஒரே பிரதமர், ஒரே கட்சி அப்படின்னு கொண்டு வந்துடுவான். அவர் எங்கே போவோம்? அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அரபிக்கடலில் தூக்கி எரிஞ்சிடுவான். எரிஞ்சிட்டு மனு தர்மம் வரும். இந்த ஒரே நாடு ஒரே திட்டத்தில் சொல்கிறது சாதாரணமாக அப்படியே சொல்கிறான். தேனை தடவி கஷாயத்தை கொடுக்குற மாதிரி, வேப்பெண்ணெயை தேனை தடவி கொடுக்குற மாதிரி நாட்டுக்கு நாங்கள் செலவு மிச்சம் பண்ண போகிறோம். எப்போ 14 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு போயிருக்கான் முதலாளிகள் உங்கள் காலத்தில். அதை திருப்பி வாங்கி கொடு போதும் நாட்டுக்கு. அதானி அம்பானி இந்த நாட்டை கொள்ளையடித்துக்கிட்டு இருக்கான், அதை காப்பாற்று. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக என்ன நினைக்கிறான்னு கேட்டால், மாநிலங்களே இருக்கக்கூடாது. இதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ் என்பது பாஜகவின் தாய் வீடு. ஆர்எஸ்எஸ் சொல்றதைத்தான் செய்வான். அதை செய்வதற்கு தான் இன்றைக்கு இதை முன்னோட்டமாக அமைச்சர்கள் வச்சுருக்காங்க. எதிர்கட்சியில் கடுமையாக எதுக்கும் வர முடியாது. தப்பி தவறி வந்தால் நீ சொல்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல், நாங்கள் ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நீ தூக்கி எறிஞ்சா, மனுதர்ம சட்டம் வந்தால், இந்து தான் இந்தியா என்று சொன்னால், இந்தி தான் இந்தியா என்று சொன்னால், இந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. இந்த நாடு பிரிஞ்சு போவோம். 75வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடி நம்ம நிம்மதியாக போயிட்டுருக்கோம். பல்வேறு கருத்து முரண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு பண்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு நாடல்ல. இந்தியா என்பது ஒரு துணை கண்டம், இது ஒரு உபகண்டம், சப் கான்டினென்ட். வரலாற்று பேராசிரியர்கள் சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு, வரலாற்று பேராசிரியர், இந்தியா என்பது நாட் நேஷன், சப் கான்டினென்ட். இது ஒரு தேசம் அல்ல. ஒரு தேசம்னா என்ன? ஒரு தேசம் என்பது ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம். இதான் ஒரு தேசத்தின் அடையாளம். ஒரு மொழி பேசுகிறவர்கள் எந்த எல்லையில் இருக்கிறாங்களோ, ஒரு பண்பாடு இருக்கிறவர்கள் எந்த எல்லையில் இருக்கிறாங்களோ, அதுதான் ஒரு தேசம். இந்தியா ஒரு தேசமா? அதனால தான் நாங்கள் இந்தியா ஒரு நாடு என்று சொல்ல மறுக்கிறோம். இந்தியா என்பது யூனியன், இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். பல்வேறு கலாச்சாரங்களின் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவின் சிறப்பு. இந்த சிறப்பை நாங்கள் இருக்க விரும்புகிறோம், இந்தியாவில் இருக்க விரும்புகிறோம், இந்திய தேசத்தை காக்க விரும்புகிறோம், தேச ஒற்றுமையை விரும்புகிறோம். ஆனால் எங்கள் அன்னை மொழி தமிழ் மொழியை ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கின்ற மூலமாக நீ அழிக்கிறதுக்கு முன்முயற்சி தான் இந்த ஒரே தேர்தல் கோஷம்.
இந்த கோஷத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். இதற்கு பின்னாடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு பின்னாடி மிக பயங்கரமான ஆபத்து இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். பாஜகவினுடைய RSS உடைய டேஞ்சர்ஸ் என்னன்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி தான் எங்கள் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிற, எங்கள் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற. நீங்களுடைய கலாச்சாரம் பல்வேறு மொழிகள் அழிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு பாஜக அந்த மாதிரியான திட்டத்தெல்லாம் வரவேற்கிறாங்க. தமிழ்நாடு பாஜக என்பது முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் மாதிரி ஊருக்கு 4 பேர் இருக்கான். நாங்கள் சொல்கிறது திராவிட மாடல். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டுகள். திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்துக்கு 100 விழா, RSSக்கு 100, திராவிட இயக்கத்துக்கு 100. 1924 பெரியார் சுயமரியாதை இயக்கம், அவன் 1924 RSS நேரடி சித்தாந்த எதிரி திராவிட இயக்கம். இந்த திராவிட மண்ணில் பாஜக இங்கெல்லாம் காணாமல் போன கட்சி, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்சி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய குரல் வலிமையான குரல் அல்ல. திராவிட இயக்கத்தின் குரல், பொதுவுடைமை இயக்கவாருடைய குரல், அம்பேத்கர் பெரியாருடைய சிந்தனையாடைய குரல், இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாடைய குரல் வலிமையான குரல். அதனால் எங்களுடைய குரல் எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கே நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டோம், பாஜகவை நுழைவிட மாட்டோம். ஏன் பாஜக நுழைவிடன்னு கேட்டால், சனாதனத்தை, சாதியை, மதத்தை கடவுளின் பெயரால் மனிதனை பிரிக்கின்ற ஒரு தீய சக்தி தான் பாஜக. அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம். இதில் மாற்றம் இல்லை. அப்போ நீ என்ன நினைக்கிற, பல்வேறு வடிவங்கள் எடுக்கும். பாஜகவுக்கு பல்வேறு கோர முகம். அவங்களுக்கு திடீர்னு ராமர்னுவாங்க. இன்றைக்கி அவங்க ராம கோயில் கட்டினாங்க. ராமர் கோயில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. ராமர் கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்திலேயே மாபெரும் தோல்வியை பாஜக சந்தித்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதி மாதிரி குவிவாங்கன்னு பார்த்தாங்க, கூட்டமே இல்லை. இங்கே ராமர் கோயில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்களாக்க, ராமர் கோயிலில் வேலை பார்க்குறவங்க பள்ளிக்கூடத்து மாணவியை முந்தானத்து கூட்டு பாலியல் பண்ணி கற்பழிச்சிருக்கேன் ராமர் கோயிலுக்குள்ளே. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அக்கிரமம். அதனால் மக்கள் திருப்பதிக்கு போகிற மக்களை திருப்பலான்னு பார்த்தா திருப்ப ஏற்படும் நினச்சேன். திருப்ப ஏற்படல ராமர் கோயிலுக்கு. ஏன்னு கேட்டால், பூசாரி யார், பாப்பானை உள்ளே விடலை. கற்ப கிரகத்துக்குள்ளே நம்ம மோடி மணியாட்டினார். மணியாற்றவன் யார், பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களை கூப்பிடாதனால அந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் கிடையாது. யார் ராமர் கோயிலுக்கு போகலாம், அங்கே கற்பழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ஒரே நாடு தேர்தல் மூலமாக இது வந்தால் இந்தியா சிதறுண்டு போகும். அதில் மாற்றம் இல்லை. இந்துத்துவம் தான் இந்தியா, இந்து தான் இந்தியா, இந்து மதம் தான் இந்தியா அப்படின்னு சொன்னால், இந்த இந்தியாவில் எப்படி நாங்கள் இருப்போம்? கிறிஸ்துவ எப்படி இருப்பான், இஸ்லாமியர் எப்படி இருப்பான், பழங்குடியினர் எப்படி இருப்பான், திராவிடன் எப்படி இருப்பான், மான ரோசம் எப்படி இருப்பான்? இருக்க முடியாது. அதனால் நாங்கள் விரும்புகிறோம், இந்தியா சிதறக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்தியாவை பல்வேறு துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்று பாஜக கருதுகிறதா? அப்படி கருதினால் நிச்சயமாக இந்தியா சிதறுண்டு போகும். முதல் ஒத்துக்கிறேன், இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை. இது பிச்சைக்காரன் போட்ட ஒட்டு சட்டை மாதிரி. நீங்கள் பார்த்தீங்களாங்க, ஒட்டு சட்டை போட்டிருப்பான். அவன் சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா பல வீட்டு சாப்பாடு இருக்கும், கலவை சாப்பாடு. இது இந்தியா என்பது ஒரு கலவை சாப்பாடு, ஒட்டு போட்ட சட்டை. நீ இந்த ஒட்டு போட்ட சட்டையை நாடாக உடைக்கணும்னு நினைக்கிற, சட்டை பிஞ்சு போகும். அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், தேச ஒற்றுமையை விரும்புகிறோம், இந்த நாடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த நாடில் நாங்கள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் என்பது பிஜேபி தான் முடிவெடுக்கணும் எதிர்காலத்தில். நீ இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் இந்த இந்தியாவில் நாங்கள் எப்படி இருப்போம்? இந்தி தான் இந்தியா என்று சொன்னால் இந்த இந்தியா எங்களுக்கு தேவையில்லை. இந்துத்துவ நாடுதான் இந்தியா என்று சொன்னால் இந்த இந்தியா எங்களுக்கு தேவையில்லை. ஒரே சுடுகாடை உருவாக்க முடியாத மோடி ஒரே மதம் இந்து மதம் தான் என்கின்ற தீய தத்துவத்தை கொண்டு வர நினைக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இருக்காது. இந்துல யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? பிராமணன், அவன் தான் நெத்தியில் பிறந்தவன், மற்றவெல்லாம் காலில் பிறந்தவன், அழுக்குக்கு பிறந்தவன். நாளை என்ன ஆகும்?
இது பிராமண நாடு, சூத்திரனுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை, எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், இந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால தான் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்துத்துவாவை, மனு தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு முன்முயற்சிக்குத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார். அதிபராக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம். மாநிலங்களை ஒன்றியங்களாக்க வேண்டும். காஷ்மீரை மூணா பிரிக்கலையா? நான் என்ன கேட்குறேன், இப்போ காஷ்மீருக்கு தேர்தல் நடக்குது, ஹரியானாவில் தேர்தல் நடக்குது. காஷ்மீர் ஹரியானா தேர்தலோடு மராட்டிய மாநில தேர்தல் நடத்துன்னு சொன்னால், ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு வக்கற்ற மோடி, வக்கற்ற பிஜேபி, இவர் 3 மாநிலத்துக்கு தேர்தல் கொஞ்சம் முன்கூட்டியே மராட்டிய மாநிலத்துக்கு நடத்துக்குன்னு சொன்னால், மராட்டிய மாநிலத்துக்கு நடத்த மறுக்கிற மோடி ஒரே தேர்தல் என்று சொல்வது சாத்தியமற்றது, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் மீது சர்வதிகாரத்தை, எதேச்சதிகாரத்தை, பாசிசத்தை திணிக்கின்ற மோடி எதிர்த்து போர் குரல் கடுமையாக கிளம்பும். ஜனநாயகத்தை பாதுகாப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.